சினிமாவுக்கு போனால் சம்பாதிக்க முடியாது, வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிருங்கிறது அப்போ. ஆனால் சினிமாவுக்கு போனால் சம்பாதிக்கலாம், வாழ்க்கை அதில் இருக்குதுங்கிறது இப்போ. அதீஷ் சார், ப்ளீஸ் சார், வெஜ் பிரியாணி எப்போ பண்ணுறீங்களோ அப்போ நமக்கு ஒரு பிரியாணி சார், ப்ளீஸ் சார். இதத்தான் ஆரம்பத்துல இருந்தே சிம்புவே சொன்னாப்ல, எனக்கு என்னாரு, எனக்கு நல்லா வேண்ட பேரு வச்சா ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டான். கெட்டவன் அப்படின்னு நாங்க டைட்டில் வச்சதுனாலதான் அது கெட்டது. அவங்கள்ட்ட இருக்கிற அதிசயம் கடவுள்கிட்ட கூட இல்லை. அரசியல்வாதிகள்லாம் கூத்தாடி கூத்தாடின்னு சொன்னாங்க. இப்போ அந்த அரசியலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சினிமாக்காரங்களா தான் இருக்காங்க. இப்ப யார இவங்க கூத்தாடின்னு சொல்றாங்க? ஐயோ, கூத்தாடி கூத்தாடி இது நீங்க சினிமான்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னால, ஆமா, ஊரோட ஓரமா நாடக கோட்டையில ஆடுவாங்க. ஆமா, அந்த ஆட்டத்துக்கு என்ன ஊர்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டம் பார்க்க போகலையான்னு கேட்க மாட்டாங்க. நடக்குதான், நீ போய் பார்க்க போல அப்படிதான் கேட்பாங்க அந்த காலத்துல அந்த ஆட்டத்துக்கு. ஆனா அப்படியே மாறி மாறி அப்புறமேல என்னது, இப்ப ஆடல் பாடு நிகழ்ச்சிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க கேட்டது என்னன்னா கூத்தாடி. இந்த கூத்தாதோட மூதாதையர்கள்லாம், புரியுதுங்களா? ஆமா, புரியுதுங்களா? அப்ப அந்த கூத்தாடிங்கிறது எங்க வருது? அங்க இருந்து வருது. அங்க இருந்து ஆடி பாடி எல்லாரும் யாருக்காக ஆடுறாங்க? மக்களுக்காக ஆடினது போக இப்ப அவங்களுக்கே அவங்க ஆடுறாங்க. புரியுதுங்களா? முன்னாடியெல்லாம் ஆடினவங்க மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஆடினாங்க. ஆனா இப்ப ஆடுறவங்க எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு ஆடுறாங்க. உண்டா இல்லையா? அப்போ ஒரு பொதுநலமா இருந்த ஒரு விஷயம் சுயநலமா மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் சினிமாவில் சேர்ந்து போறேன், சினிமாவில் நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க. ஆமா, ஏன் திட்டுறாங்க? எதுக்காக சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. அது உருப்பிட முடியாது, வாழ்க்கை வேஸ்டா போயிடும். புரியுதுங்களா? அதெல்லாம் சொன்னாங்கல்ல. ஆனா இப்ப அப்படியா? மகனே சினிமாவுக்கு போடா, அம்மா ரீல்ஸ் பண்றமா, நல்லா பண்றா, அம்மா கேமரா பிடிக்க, அப்பா லைட் பிடிக்க, மக ரீல்ஸ் பண்ணுது, பாக்குறீங்கல்ல? ஏன்? எல்லாம் வருமானம் தான். ஆமா, சினிமாவுக்கு போனா சம்பாதிக்க முடியாது, வாழ்க்கை வேஸ்டா போயிருங்கிறது அப்ப. ஆனா சினிமாவுக்கு போனா சம்பாதிக்கலாம், வாழ்க்கை அதுல இருக்குதுங்கிறது இப்ப. அதனாலதான் ஒவ்வொரு காலேஜ்லயும் விஸ்காம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆமா, விஸ்காம்னா என்ன தெரியாது, ஆனாலும் வச்சிருக்காங்க. அதை சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்கு படம் எடுக்க தெரியுமான்னா, ஏதாவது படம் எடுத்திருக்கானா அப்படின்னா தெரியாது. ஆனா விஸ்காம் எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, வாத்தியாருக்கே தெரியாம பாடம் நடத்துறது தான் அந்த அந்த கேட்டகரி. ஆமா, பிலிம் இன்ஸ்டியூட்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா? எவனாவது டைரக்டர் அங்க வாத்தியாரா இருக்கான்? இல்ல ஏதாவது சினிமாவோட ப்ரொடியூசரா இருந்தவன் அங்க வாத்தியாரா இருக்கான்? எதுவுமே இல்லாதவன் அங்க வாத்தியாரா இருப்பான். ஒண்ணும் தெரியாதவன்ட்டு இருந்து தெரிஞ்சுக்கிறது தான் நிறைய விஷயம். ஆமா, ஒண்ணும் தெரியாதவன்ட்டு எல்லாத்தையும் கத்துக்கலாம். அது மாதிரி இப்ப வரப்போற நாட்கள்ல அரசியல் இருக்கு இல்லையா? அரசியலும் இப்ப அரசியலுக்கு போனா நம்ம வேணாம், ரவுடிங்க இருப்பாங்க அப்படி இப்படிலாம் சொன்னது தானே இருக்காங்க. வரப்போற காலங்கள்ல எல்லா குடும்பத்திலயுமே நாளைக்கு நீ அரசியலுக்கு போனா நீ லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னா சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து அரசியலுக்கு வந்துருவான். எவன்லாம் ஓட்டு போடுறானோ அவன்லாம் எம்எல்ஏ எம்பி ஆயிடுவான். ஆமா, வரப்போற காலங்கள்ல, இனிமே வர காலங்கள். ஆமா, அதனால கூத்தாடிங்கிறது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஆமா, கூத்தாடிங்கிறது ஒரு அரசியல் களம். அதனால அவங்களா வரலாமா, இவங்களா வந்துட்டாங்களே அப்படிலாம் யோசிக்க கூடாது. அப்ப அப்படி இருந்தோம், இப்ப இப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி ஆகும்னு தெரியாது. ஆனா எல்லாருமே ஒரு நாள் மறுகையா உண்டுதானே? எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போறாங்க. ஆமா, அதனால நான் எதுக்காக இதை சொல்றேன், அவன் அப்படி போயிட்டானே அப்படின்னு கவலைப்பட வேணாம். அவன் அப்படி போனாலும் செத்துதான் போவான். கவலை வருமா நமக்கு? வராது.
அவன் செத்துருவான்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு கவலை வருமா? ஐயோ வாழ்றானே அப்படின்னா தான் நமக்கு கவலை வரும். நாம கவலை இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணும்? அவன் செத்துருவான், அவ்வளவுதான், நமக்கு கவலை இருக்காது. ஆமா, என்னங்க சீரியஸாங்க, நீங்க உங்களை நீங்க ஹாப்பியா கவலைப்படாம சந்தோஷமா நீங்க வச்சுக்கணும்னா, ஆமா, மனுஷனை மனுஷனா மதிக்காதீங்க. பின்ன எப்படி மதிக்கிறது? எப்படி மனுஷனை மனுஷா மதிக்காம வேற எப்படி பாக்குறது? மனுஷனை மனுஷனா மதிக்காம எப்படி மதிக்கிறது? மனுஷனை எல்லாரையுமே மனுஷனா பார்க்காதீங்க, கடவுளா பாருங்க. ஒண்ணுமே கொடுக்காத கடவுளை கொண்டு போய் தேங்காய், பழம், பூ எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் செலவு பண்ணி கொடுத்துட்டு தானே வர்றோம். ஏதாவது எதிர்பார்க்குறோமா? கடவுளே என்னை காப்பாத்து அப்படிங்கிறோம், ஆனா உடனே நம்மளை காப்பாத்திடுவாரா? கடவுளே எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுத்துருவாரா? கடவுளே எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தோம்னா கொடுத்துருவாரா? எதுவுமே கொடுக்காதவர்கிட்ட நம்ம போய் பண்றோம்ல. அது மாதிரி சக மனிதனா பார்க்கக்கூடாது, கடவுளா பார்க்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு மனிதனோட நம்ம பழகினாதான் நாளைய வாழ்க்கை நமக்கு இன்பமா இருக்கும். புரியுதுங்களா? நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு நினைச்சீங்க? மனுஷனை பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்க வேற மாதிரி நினைச்சீங்க. எல்லா மனிதர்களையும் கடவுளா பார்க்கணும்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்ப நீங்க கடவுள், நான் கடவுள். நான் உங்களை கையெடுத்து கும்பிடலாம், நீங்களே என்னை கையெடுத்து கும்பிடுங்க. கும்பிட மாட்டீங்கல்ல? இதான் நீங்க ஒரு சக மனிதனு கடவுளை பார்க்க மாட்டேங்கிறீங்க. இல்ல போறப்ப கும்பிட்டுறேன். போறப்ப கும்பிடணுமா? அதான் முடியறப்ப எப்படி வணங்க சொல்லிதானே ஆகணும், அப்ப கும்பிட்டுறேன். சோ அப்போ நீங்க கடவுளே இருந்தாலும் பின்னால்தான் கும்பிடுவீங்க. அப்ப கடவுள் உங்களுக்கு பின்னால் தான் செய்வார், முன்னால் செய்ய மாட்டார். புரியுதுங்களா? பரவாயில்லையா? ஓ பரவாயில்ல, அப்புறமா கூட செஞ்சு. மிராக்கல்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிற அதிசயம் கடவுள்கிட்ட கூட இல்ல, தெரியுமா தெரியாதா? இது கிறிஸ்டியானிட்டி தான் இல்ல, இந்துல சாமியாரு, ஆமா, முஸ்லீம்ல எல்லாம் ஓதுவார்கள். ஆமா, அப்படியே மத்த இவங்களாவது இலத்தலை கொலைய வச்சு அழிப்பாங்க, அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு ஜபமாலை மாதிரி ஒண்ணு இருக்கும், இல்லைன்னா துண்டை வச்சு சுத்துவாங்க அப்படிம்பானுங்க. ஆமா, அத்தனையும் தெரியா போயிடும், அது தெரியுமா? ஆமா, அதுக்கெல்லாம் போலி சாமியார்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு போலி சாமியாரா? ஹலோ, கடவுள் தான் இங்க போலி, புரியுதுங்களா? ஆமா, மனுஷன் நிஜமா இருக்கிற மனுஷனை பார்த்து நம்ம போலிங்கம்மா. ஆமா, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, போலி டாக்டருங்கிறாங்க இல்ல, போலி டாக்டர்னா கூட ஊசி போடுவோம் சீரியஸா. ஆனா அந்த டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கானுங்கல்ல, இவனுங்களாம் எங்கேயாவது ஊசி போட்டிருக்காங்க? டாக்டர் பட்டம் வாங்கின டாக்டருங்கிறது யாரு? ஊசி போடுறவங்க தானே. அப்புறம் எதுக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கோம்? சிலம்பரசன் கூட டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஆமா, வேர்ல்ட்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து சிலம்புக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த டாக்டர் பட்டத்தை இப்ப திருப்பி பெற போறாங்களாம். சேர்ந்து பேசுனா நல்ல சந்தோஷமா அவங்களுக்குள்ளார மணி இருந்தா டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க, சண்டை பிரிஞ்சிட்டா டாக்டர் பட்டத்தை வாபஸ் வாங்குறாங்க. ஆமா, ஆனா இன்ன வரைக்கும் சிம்புக்கு ஊசி போட தெரியாது. ரொம்ப கவலையா இருக்கு. சிம்புக்கு ஊசி போட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வேற டாக்டர் சார், இது வேற டாக்டர். படிச்சு நோயை குணப்படுத்துறவங்க பேர் தான் டாக்டர், அது பட்டம், அது வேற. ஓ, அப்ப அந்த டாக்டர் வேற, இந்த டாக்டர் வேற. ஆமா, ஆக மொத்தம் எல்லா கம்யூனிட்டியும் டாக்டர் கிடையாது, எல்லாம் போலிதான். வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஆமா, படிப்புக்கான மரியாதை எல்லாம் போச்சு இந்த நாட்டுல. டாக்டர் படிச்சவனுக்கு தானே டாக்டருக்கு கொடுக்கணும், டாக்டர் படிக்காதவனுக்கும் பட்டம் கொடுக்குறங்க பேர்ல என்னடா டாக்டர் கொடுக்குறீங்க? அதுக்கு ஒரு வேற பேர் வைக்கலாம்ல. நீங்களே தான் சொல்லுங்களேன், வேற என்ன பேர் வைக்கலாங்க? பேர் வைக்கலாங்கிற அளவுக்கு என் பேரையே நான் வச்சுக்க முடியல, எனக்கே பேரு கலைஞர் வச்சாரு அப்படிம்பாங்க. ஆமா, நம்ம பேரே நம்ம வச்சுக்க முடியாது, ஏகப்பட்ட பேர் வச்சுட்டாங்க சீரியஸா. NNK அப்படின்னு ஒரு பேர் வச்சு படம் பண்ணலான்னு ட்ரை பண்ணி ஒரு படத்தை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னால NK கண்டி அப்படின்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். GT நந்து அப்படின்னு ஒரு படம் எடுத்து பாதியில நின்று போச்சு. ஆமா, பேரை நானும் மாத்தி மாத்தி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கா? ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, டே நைட்னு. ஆமா, இன்னும் அடுத்தடுத்த படம்லாம் ரிலீஸ் ஆகல. இப்பதான் ஒரு படம் நானே ரெடி பண்ணிருக்கேன். என்ன பண்றது? எப்போ இது ரிலீஸ்? இந்த படம் நீங்க எடுக்கிற படம் எடுத்தாச்சா? சிம்பு வச்சு எடுத்த படம் ஒரு காலத்துலயும் வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, சிம்பு வச்சுன்னா கெட்டவன் தெரியுமா? ஆமா, அந்த படம்
கெட்டவன் அப்படின்னு நாங்க டைட்டில் வச்சதுனாலதான் அது கெட்டு போச்சு. நல்லவன் வச்சிருந்தா ஓடி இருக்குமோ? ஐயோ, நல்லவன் வைக்க கூடாதுங்க. சிம்புக்கு நல்லவன் வச்ச பேரு வச்சா எவனாவது ஒத்துப்பானா? இதத்தான் ஆரம்பத்துல இருந்தே சிம்புவே சொன்னாப்ல, எனக்கு என்னாது எனக்கு நல்லவன்னு பேரு வச்சா ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொன்னார். அதனாலதான் நல்லவன் வைக்கல. ஆமா, கெட்டவன் வச்சோனிமே சீரியஸா சொல்றேன், அந்த நேரத்திலேயே டிஆர் சார், அப்பா டைரக்டர் வா அப்படின்னாரு. என்னையா பேர் வச்சிருக்கீங்க? ஆமா சார் கெட்டவன். யாரு சஜன் பண்ணா? இல்ல சார் எல்லாரும் சேர்ந்துதான். ஆஹா, ஏன் வேற டைட்டில் மாத்துங்களேன், ஏன் வேற டைட்டில் வைங்களேன் அப்படின்னாரு. ஏன் சார்னு கேட்டோம். யோ நெகட்டிவ் டைட்டில்யா அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா போன ஒரு அவரோட தம்பிகிட்ட சொல்லியிருக்காரு, கெட்டவனு வச்சிடானுங்க, கெட்டு போயிட போறியா, பார்த்து கூட இருந்து நல்லபடியா முடிச்சு விடு அப்படின்னு. அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு, கெட்டவனு டைட்டில் வச்சா கெட்டு போயிரும். நாங்க தான் தெரியாம நாங்க அதை செஞ்சிட்டோம். புரியுதுங்களா? அதனால கெட்டு போனது மறுபடியும் நடக்குமா அப்படின்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, வெறும் சாதம் கெட்டு போச்சுன்னா அது பழைய சாதம்னு சொல்லி சாப்பிட்டுறலாம். பிரியாணி கெட்டு போச்சுன்னா அதை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. பாத்தீங்களா? நாங்க அந்த நேரத்துல பிரியாணி கிண்டிட்டோம். பிரியாணி கிண்டினதுனால இன்ன வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது. நாங்க வெறும் சாதம் மட்டும் ஒடிச்சு வச்சிருந்தோம்னா சீரியஸா ஒரு தண்ணியை ஊத்தி பழையதா சாப்பிட்டுருக்கலாம். அப்படியே தண்ணியை ஊத்தி உடனே சாப்பிட முடியாட்டாலும் நாள் போச்சுன்னா சுண்ட கஞ்சின்னு சொல்லி சூப்பரா குடிச்சிருக்கலாம். போதையில தள்ளாடி இருப்போம்ல. உண்டா இல்லையா? இல்ல, நீங்க நல்லா செஞ்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்க போகுது. பிரியாணியில போடுற ஐட்டம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் கதை ரொம்ப முக்கியம். நீங்க கதையை நல்லா கொண்டு போயிருந்தா நல்லா போயிருக்கும். பாத்தீங்களா? ஆனா அஜித் சார் பண்றார் பிரியாணி அளவுக்கு சிம்புக்கு சுத்தமா சமையல் பண்ணவே தெரியாது. சிம்புக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும். தெரியுமா? என்ன தெரியும்? என்ன தெரியும்? அதான் சுடுதண்ணி வைக்க தெரியும். ஆமா, சுடுதண்ணி எப்படி தெரியுமா வைப்பாப்புல? சொல்லுங்க. இல்ல எப்படி கேஸ் பத்த வச்சு தண்ணி வச்சு பாத்திரம் வச்சு? ஹலோ, அதெல்லாம் உங்க வீட்டுல நீங்க பண்றது. ஆமா, அவர் வந்து சுவிட்ச் போட்டா பாத்ரூம்ல ஓபன் பண்ணா சுடுதண்ணி வரும், அதை பிடிச்சிட்டு வந்து சுடுதண்ணி குடிப்பாரு. தெரியுமா? அவர்கிட்ட சுடுதண்ணி கேட்டா சுவிட்ச் போட்டா சுடுதண்ணி வரும் தான் அவர் நினைப்பு. ஆமா, நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து அப்படியே சிலம்பரசனை அஜித் மாதிரி நினைச்சிடாதீங்க. அவர் அஜித் ரசிகன் தான், ஆனா அஜித் கிடையாது. அஜித் நல்லா பிரியாணி கிண்டுவார். தெரியுமா? அஜித்தோட பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? நான் ஏன் சாப்பிட போறேன்? அவர் எங்கேயோ இருக்காரு, நம்ம இங்கே இருக்கோம். ஹலோ, எங்கேயோ இருந்தா அப்ப பிரியாணி கிண்டி கொடுக்க மாட்டாங்களா? ஒருவேளை நீங்க சாப்பிட்டுருக்கீங்களோ? நான் வந்து வெஜிடேரியன். ஆமா, அவங்கெல்லாம் பண்ணி கொடுத்துதான் நான் சாப்பிடணுங்கிறது எனக்கு நெசசரி கிடையாது. ஐ எம் பியூர் வெஜிடேரியன். அவர் வெஜ் பிரியாணி பண்ணாருன்னா நான் போய் சாப்பிடலாம். அவர் இது வரைக்கும் வெஜ் பிரியாணி பண்ணியிருக்காரா? பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்க சொல்லுங்க, எனக்கு வெஜ் பிரியாணி பண்ணி தர சொல்லுங்க. அஜித் சார் ப்ளீஸ் சார், வெஜ் பிரியாணி எப்போ பண்றீங்களோ அப்ப நமக்கு ஒரு பிரியாணி சார் ப்ளீஸ் சார். ஆமா, எங்கன்னு சொல்லுங்க சார், வந்து வாங்கிக்கிறேன் சார். சொல்லிட்டேன், போதுமா? போதும். ஆமா, வெஜ் பிரியாணி நமக்காக வந்துடும்.